மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அது கியூட்டா இருக்கீங்க. ஓகே சாரி. வரதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸே இல்லை ஆக்சுவலி, அதுதான் உண்மை. வந்ததுக்கு அப்புறமா நிறைய கால்ஸ், இந்த மாதிரி லவ் ஃப்ரம் லண்டன், லவ் ஃப்ரம் மலேசியா, இன்டர்நேஷனல் லவ்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் உண்மையாவே இன்டர்நேஷனல்ல தான் இருக்காங்களான்றதே ஒரு டவுட் தான். பட் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் நினைத்து பார்த்தேன் மெகா ஆடிஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு 2 மில்லியன் வியூஸ். இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நிஜமா ஹைட்டை வச்சு இதான் யாரையும் ஜட்ஜ் பண்ண ஆமாம், கூடாது. நான் ஷார்ட்டு. பட் எனக்கு என்னென்னா, நான் வந்து கடல் கடந்து வந்திருக்கேன். ஃபைனல் போகிறேனா இல்லையா, ஆனால் போவேங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே இறங்கி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும். நிறைய நார்மலான ஸ்டேஜஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அங்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார வச்சுருவாங்க. லைக் சாங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் ஒரு சாங் பாடுவோம். அந்த சாங்கும் வந்து யாரும் இருக்க கூட மாட்டாங்க. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதை காலமும் சொல்லும். அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பார்வை மொழி பேசுமே. வணக்கம். ஓகே சரிகமாப்பா, எப்படி போய்கிட்டு இருக்கு? முதல்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகே, ரெஸ்பான்ஸ் இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா வந்து நம்ம வருவோம், பாட்டெலாம் பாடுவோங்கிறதுக்கு அப்புறமா வந்து நம்ம டேலண்ட் எப்போ ரெகனைஸ் ஆகும்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது தான் ரெகனைஸ் ஆகும். எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு 800 ஃபாலோவர்ஸ்லேருந்து இப்போ ஒரு 12K வந்திருக்காங்க ஃபேமிலியாக. ஸோ நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. 800 ஃபாலோவர்ஸ் வந்து 12K வந்திருக்கு. ஓகே, மறக்க முடியாத ஒரு பாராட்டுன்னு ஒன்று இருக்கும்ல சரிகமாப்பா வந்ததுக்கு அப்புறமா, அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்குது. லைக் ஸ்ரீனிவாஸ் சார் சொன்னது வந்துட்டு, இங்கே ஏன் பாடுறீங்க, நீங்கள் ஸ்டூடியோவில் போய் பாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பெரிய வார்த்தை தான் சொல்லி பாராட்டினாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்டு இப்போதைக்கு எதுவும் அந்தளவுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் நல்லா பாடுற, நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சர் கூடிய விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த ஃபியூச்சர் இருக்குது, அந்த வாய்ஸும் உங்ககிட்ட இருக்குது. இந்த சரிகமா செட்டில் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம். சார் இந்த ஒரு விஷயம்ப்பா, சரிகமா முடிஞ்சாலும் இந்த செட்டில் நடந்த இந்த விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன், பயங்கரமான ஒரு விஷயம்ப்பா அது, அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? லைக் எல்லா விஷயமும் இருக்குது. ஃபன்னி எமோஷன் எல்லாமே இருக்குது. லைக் நம்ம கண்டஸ்டன்ஸோடு இருக்க ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்டு டீமில் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, நம்மளை எந்த இடத்துலையும் கான்ஷியஸாக இருக்க விடாமல் பண்ணுற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். சரி சொல்லுவீங்க, டீமுக்குள்ளே வந்து காமெடி ஃபன்னெல்லாம் நிறையா இருக்குன்னு. நான் அவங்க அப்போ டீமை பற்றி கேட்குறேன். அடிக்கடி யாராச்சும் ஒரு ஆள் இந்த மனுஷன்ப்பா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, பயங்கர காமெடியாக இருக்கும்பா செட்டில், அப்படின்னா அது யார்? விஜயலோஷன். என்ன பண்ணுவார்? பாடிட்டே இருப்போம். திடீர் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்ச மாதிரி பேசுவார். அப்புறம் லைக் அவரோட வாக்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்து காமிப்பார். சாங் பாடிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாக் பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் சும்மா ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு போகிறது. ஹாய் ஸ்வேதா, எப்படி இருக்கிறீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்க. ஸோ சூப்பர் ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க. ஹேண்ட்ஸமா இருக்கேன். அது கியூட்டாக இருக்கீங்க. ஓகே சாரி, இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், அப்படியே அதே ஃப்ளோவில் வந்துட்டேன் நான். ஓகே, ரொம்ப க்யூட்டாக அழகாக பார்க்குறதுக்கு வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. என்ன அங்கே ஒயிட் போட்டிருப்பாங்க, இங்கே லாவெண்டர் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே சரிகமாப்பா, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இருந்திருக்கும், வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? வரதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸே இல்லை ஆக்சுவலி, அதுதான் உண்மை. வந்ததுக்கு அப்புறமா நிறைய கால்ஸ், இந்த மாதிரி லவ் ஃப்ரம் லண்டன், லவ் ஃப்ரம் மலேசியா, லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லவ்ஸ்லாம் வரும்போது வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். இல்லை, இன்டர்நேஷ்னல் லவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் உண்மையாகவே இன்டர்நேஷ்னலில் தான் இருக்காங்களான்றதே ஒரு டவுட்டு தான். பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இருக்குது. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபாலோவர்ஸ் கூடி இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, எவ்வளோ ஃபாலோவர்ஸ்லேருந்து இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கூடி இருக்குது? எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, இப்போது 3500 சம்திங். அப்பா, சரிகமப்பா வந்தால் போதுமே, ஃபாலோவர்ஸ் ஏறிடும் போல. ஆமாம், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா? சரிகமப்பா வாங்க. உங்களுக்கு பிராண்டிங் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு பாட்டு வரணும்ல எங்களுக்கு. அது எங்களுக்கு வராதில்ல. நாங்கள் ஒன்லி பாத்ரூம் சிங்கர்ஸ், நாட் வந்து மேடே சிங்கர்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த சிங்கிங் ஆசை வந்து எப்போ வந்துச்சு? முதல்ல வந்து நான் ஒரு சிங்கர்ப்பா அப்படின்னு நீங்களே உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போ? நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பாடுவேன், ப்ரோக்ராம்லாம் போகிற பழக்கம் உண்டு. ஸோ அதில் பாடி அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தனி நேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பண்ண உடனே நமக்கு செலக்ட் ஆக மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய் இங்கே நான் வந்து செலக்ட் ஆனேன். நீங்கள் வந்து சரிகமப்பால செலக்ட் ஆகி இப்போ இந்த இடத்துல நிற்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகர் யார்? இவங்க எனக்கு இன்ஸ்பயர் பாடகர், இவங்களை பார்த்தாலே வந்து இந்த மாதிரி ஒரு பாடகர் ஆகணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு. எனக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட பாட்டை கேட்டாலும் ஹாப்பி, சேட், எல்லா ஃபீலிங்ஸும் எல்லா சிங்கர்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கும். எமோஷ்னலாக எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆகுவேன். பட் இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச சிங்கர் வந்து ஸ்ரேயா கோஷல் மேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ரேயா கோஷல் ரொம்ப பிடிக்கும். அவங்கள யாருக்கு தாங்க பிடிக்காது? ஓகே ஸ்வேதா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல, இது ஆகணும், ஏன்னா இப்போ சரிகமப்பா வந்துட்டோம், அதுக்கப்புறம் இது ஆகணும்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னது? எனக்கு வந்து பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பீப்புள் எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கணும், அவங்க எல்லாரும் என்னோட பாட்டை ரசிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அதுக்கான ஒரு மேடையாக தான் நான் சரிகமப்பா மேடையை பார்க்குறேன். ஸோ இதிலிருந்து எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், நான் நிறைய இடத்துக்கு போகணும், பாடிட்டே இருக்கணும், அண்ட் நான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை. அதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பாக எடுப்பேன். கண்டிப்பாக ஸ்வேதா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளேபேக் சிங்கராக ஆவீங்க. அந்த டயத்துலேயே நாங்கள் இந்தியா கிளிக் சார்பாக வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு கடைசியாக இருக்க ஒரே ஒரு டவுட்டு தான். ஏன்னா வந்து இந்த சிங்கர், சாங் பாடுறவங்க, மியூசிக் போடுறவங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களாம் ரொம்ப ரொமான்டிக்கான ஆள், இந்த சிங்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் டக்குன்னு லவ் செட் ஆயிரும் அப்படிம்பாங்க. அது உண்மையா? சிங்கிங் பண்ணுறவங்களுக்கு லவ் செட் ஆகும் தான், ஆனால் எனக்கு இன்னும் செட் ஆகலை. இது நம்புறமா இல்லையே? இல்லை உண்மையாவே லவ்லாம் பண்ணல, தேடிட்டு இருக்கேன். தேடிட்டுலாம் இல்லை, வந்தா ஓகே. வந்துருச்சு தேடிக்கிட்டு இருக்காங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் அந்த 3K உள்ள ஆள் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஓகே ஸ்வேதா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ராவல் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே மேதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மேதா. ஓகே, சரிகமப்பா உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் நினைத்து பாடினேன் மெகா ஆடிஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு 2 மில்லியன் வியூஸ். இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ், நிறைய பேர் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே மேதா, முதல்ல வந்து உங்களுக்கு இந்த சிங்கிங், எனக்குள்ளேயும் ஒரு சிங்கிங் ஆர்டிஸ்ட் இருக்கா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கும்ல, அது எப்போ மேதா? நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இருக்கப்போ நான் சும்மா பாடுவேன். வீட்டிலலாம் கர்நாடிக் கிளாஸ் போவேன். என் பாட்டி தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாடுறது, டெய்லி பாட சொல்லுவாங்க. காம்படிஷன் ஒன்று அட்டென்ட் பண்ணேன், அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்போ தான் ஓகே நம்ம பாடுவோன்னு ஒரு இது வந்தது. அப்பதான் அந்த இது வந்துச்சு கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் சரிகமப்பாக்குள்ள வந்து இப்போ இந்த அளவுக்கு நிக்கிறீங்க அப்படியா? அது நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு நான் இங்க வந்திருக்கேன். ஓ, ஸ்கூல் முடிச்சு காலேஜ். ஆனா பாக்குறப்ப சின்ன பொண்ணா இருக்கீங்களே. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் இப்போ. நிஜமா ஹைட்ட வச்சு இதான் யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாது. ஷார்ட் பட் காலேஜ் ஃபைனல் இயர் அப்படியா? ஓகே ஆனா அவங்க பார்க்க அப்படி தெரியல, நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் நான். ஓகே மேத்தா. ஸோ சிங்கிங் ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்ததுக்கப்புறமா வந்து என்ன ஒரு கிரேஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம பசங்க ரீதியாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொண்ணு நீங்களே சொல்லியிருப்பாங்க, யாராச்சும் பாடுனா அவங்க மேலே க்ரஷ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறதுனால உங்கள் மேலே நிறைய பேர் க்ரஷ்ஷாக இருந்திருப்பாங்கல்ல? அது நிஜமா பொய்யா இல்லை தெரியல, நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. நிறையா வந்திருக்கு. சரி, அது மாதிரி மெசேஜஸ் வரும்போது மறக்க முடியாத ஒரு மெசேஜ், இந்த ஒரு மெசேஜ் மறக்க முடியாது பண்ணங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி ஒன்று வந்தது மென்ஷன் பண்ணி, ரத்தம் கையில் இருந்துச்சு. ஆமாம், எனக்கே ஒரு மாதிரி ஐயோ என்னது இதுன்னு நினச்சேன். ரத்தம் இருந்தது. ஹலோ, நான் ப்ளீஸ் மேரி மீ பியூட்டிஃபுல், என் உயிரே கொடுப்பேன், ரத்தம் போட்டு ஒரு ஸ்டோரி வந்தது. அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய மெசேஜாக வந்திருக்கு. அந்த ரத்தம் தான் மறக்க முடியாது. ரத்தம் தான். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் விஜய் சேதுபதி மாதிரி தான் லவ், அதை பிளட்டால லெட்டர் எழுதி கொடுத்தேங்கிற மாதிரி. ஆமாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை, பயங்கரமான சீனாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு பயங்கரமான வெறித்தனமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராங்க் தான் நினச்சேன், அது யார் பண்ணானே தெரியல. ஓகே மேத்தா, உங்களுக்கு பர்சனலாக வந்து சிலர்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கல்ல இந்த ஃபீல்டில், அது யார்? சைந்தவி மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைந்தவி மேம். சைந்தவி மேம் எந்த பாடல்? ஏன்னா சைந்தவி மேம் வந்து என்னோட ஸ்கூல்
ஸோ ஆமாம் அந்த கனெக்ஷனும் இருக்குது. அந்த கனெக்ஷன் ரொம்ப ஆமாம் பிடிக்கும். ஆமாம். ஓகே, மேத்தாவுக்கு என்ன ஒரு ட்ரீம், இது வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னது? எனக்கு பிளேபேக் சிங்கர் ஆகணும், அப்படியா? மூவிஸில் பாடணும், நிறைய ஷோஸ் போகணும், வேர்ல்ட் டூர்லாம் போகணும். எனக்கு ஊர் சுத்த ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? நிறைய பிடிக்கும். ஓகே, எந்த கண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச கண்ட்ரி? இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூரில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். சிங்கப்பூர் நல்லா இருக்கு. சிங்கப்பூர் நல்லா இருக்கு. இன்டர்ன்ஷிப் பண்ணதுனால அது நல்லா இருக்கு. மறுபடியும் ஒரு தடவை சிங்கப்பூர் போகணும். ஷோ பண்ணதுக்காக அங்கே போனேன். அங்கே போனேன் அதனால. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று? அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதை காலமும் சொல்லும் உதிர்ந்து போன மலரின் வாசமோ தூது பேசும் கொலுசின் ஒலியே அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் வண்ணமோ உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில் தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை முதல் கனவு போதுமே காதலா கண்கள் திறந்திடு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ பேஷனேட்டடாக இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆவீங்க. எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, விஜயலட்சுமி ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஒரு பாட்டு ஒன்று, உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நான் மெகா ஆடிஷனில் அவள் உலக அழகியை பாடினேன். அந்த பாட்டை பாடவா? அந்த பாட்டு இப்போ தான் நீங்கள் அங்கேருந்து அந்த ஒரு அருவி அப்படியே போட்டு விட்டீங்க. இப்போ இங்கே வந்து அந்த அருவியை போடலாமா? கண்டிப்பாக. அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே ஒரு வேறில்லாமல் நீரில்லாமல் கண்ணீரண்டில் காதல் பூத்ததே ஒரேடில்லாமல் எழுத்தில்லாமல் பாடல் ஒன்று பார்வை பார்த்ததே அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே. ஓகே ப்ரோ, என்னைக்கு ப்ரோ உங்களுக்கு சிங்கிங்கில் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னைக்கு வந்து எப்பா நானும் பாட்டு பாடலாம்ப்பா அப்படின்னு என்னைக்கு தோண ஆரம்பிச்சிச்சு? எப்படின்னா ப்ரோ, நான் சின்ன வயசில் எனக்கு வந்து நான் கோவிலுக்கு போகிற வழக்கம் இருக்குது. நான் ஐயப்பன் கோவில் வந்து டெய்லி போவேன். அந்த ஐயப்பன் மாதம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் ஐயப்பன் கோவிலுக்கு போவேன். அங்கே போயிட்டு நான் வந்து எனக்கு இந்த ஐடியாலாம் இல்லை ப்ரோ, நான் மியூசிக் ஃபீல்டுக்கெலாம் வருவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு தெரியாது. நான் வருவேனா வரமாட்டேனா அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் கோவிலுக்கு டெய்லி போயிட்டு அங்கே போயிட்டு நான் சிங் பண்ணுவேன். அங்கே பஜனை நடக்கும். அந்த பஜனையில் வந்து நான் போயிட்டு பாடுவேன். அங்கே பாடி ஒரு நாள் நான் வந்து அறிவராசனம் வந்து ஐயப்பனுக்கு பாடினேன். முன்னுக்கு நின்று நான் பாடினேன். அன்னையிலேருந்து ஒருத்தர் சொன்னார், முன்னுக்கு இருந்து நீ ஒரு நாள் நல்ல பாடகனாக வருவ அப்படின்னு கோவிலே பிளஸ் பண்ணார். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு என் மியூசிக் ஜேர்னி. அதுலேருந்து அப்படியே நான் இப்போ வரைக்கும் ஐயப்பன் அருளால் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக பிரதர். ஸோ அங்கே கோயிலில் கிடச்ச அந்த விஷ் உங்களை இப்போ சரிகமாப்பா வரை கூட்டு வந்திருக்கு. இன்னமும் உங்களை கூட்டு போக காத்துட்டு இருக்கு பிரதர். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த ஒரு ட்ராவலில் பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது வீட்டில் யார்? அம்மா அப்பா தான். அம்மா அப்பா என் அக்கா தங்கச்சி. அக்காட பேர் விஜயதாரணி, தங்கச்சி பேர் சேதுஜா, அம்மா பேர் சுபலக்ஷ்மி, அப்பா பேர் கிருஷ்ணகுமார். அவங்க எங்களோட ஃபேமிலி தான். ஃபேமிலியும் அந்த கடவுள் பிளஸிங். சூப்பர் ஸ்டார் சைடில் சொல்கிறாப்லையா ஃபேமிலியா கடவுள் தான் அப்படின்னு? கண்டிப்பாக. ஓகே பிரதர், உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு இது ஆகணும் அப்படின்னு இருக்கும்ல, அது உங்களுக்கு இப்போதைக்கு என்ன உங்களுக்கு தோணுது? எனக்கு என்னென்னா, நான் வந்து கடல் கடந்து வந்திருக்கேன். ஸோ நான் ஃபைனல் போகிறேன்னா இல்லையா, ஆனால் போவேங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும். நம்ம வந்து அங்கே வந்து கற்றுக்கிற விஷயம் வந்து குறைவு. அதனால் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பாட்டில் எப்படி நாங்கள் சங்கதிகள் போடணும், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை கற்றுக்கிட்டு அந்த ஒரு பெனிஃபிட்ஸோடு நான் வந்து ஃபைனல் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. ப்ரோ, இங்கே வந்து உங்களுக்கு நிறையா பாராட்டுகள் கிடச்சிருக்கும். சரிகமாப்பா செட்லேயும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி, நிறையா பாராட்டுகள் கமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான க்ளோஸ் டு ஹார்ட்னு சில கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது என்னவாடா இருந்திருக்கு? சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஏன்னா செகண்ட் ரவுண்டில் ஒரு மாலை அந்த சாங் பாடினேன். கார்த்திக் சாரோட வாய்ஸ் எனக்கு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவரை மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு சிங்கராக வருவீங்க அப்படின்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, சிங்கருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு இன்னும் இந்த வேர்ல்டு வைட் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, சிங்கருங்கிற விஷயத்தை தாண்டி நான் வந்து ஒரு அம்பல் அந்த மாதிரி. இப்போ இவர் சொன்னோன்னே சிங்கரா இவனா ஒரு பெரிய தலக்கணம் பிடிச்ச அந்த ஒரு இது இல்லாமல் என்னை சொல்லணும்,
இவர் ஒரு நல்ல பொடியன், அம்பலான பொடியன். இவரை பார்த்தோன்னே ஒரு 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 மனசு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒருநிலைப்படுது அந்தங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். ஏன்னா நீங்கள் ஒரு ஹம்பிளான பர்சன் தான் பிரதர். அதை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போதே தெரியுது. கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே பிரதர், இந்த சிங்கிங்லாம் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்ற ஆளை கவர்றீங்களோ இல்லையோ கேர்ள்ஸை டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. அப்படி தானே? அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன மாதிரின்னு தெரியல. அப்படி தான் இருக்கு. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்களா? இல்லை அப்படி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு பாடுறவங்க நிறையா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பாய்ஸ் மத்தியில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அது உண்மை தானா? கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறத விட என்ன இப்படி கேட்டுட்டீங்க, இப்படி வேற கேட்டுட்டீங்க. என்ன சொல்றீங்க இல்லையா? அது ரொம்ப நாள் இல்லை, அப்படி இல்லை. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து என்னென்னா லவ் சாங்ஸ் பாடும்போது நல்லா அவங்ககிட்ட இருக்க ஒரு டேலண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க வந்து எங்கள் மேலே க்ரஷ்ஷோ இல்லாட்டி லவ்வாக கூட மாறலாம். ஆனால் அப்படி இல்லை ப்ரோ. சிங்கர்ஸ் வந்து இப்படி தான், சிங்கர்ஸ் வந்து நிறைய கேர்ள்ஸ் கூட பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லை. அவங்க பேசுவாங்க, அதுக்கு மரியாதையாக அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க க்ரஷ் லவ்வாலாம் சிலருக்கு மாறும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாச்சும் லவ் லெட்டர்ஸ் இல்லை லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கா? ப்ரப்போஸ் வந்திருக்கு. என்ன ப்ரப்போசல்? ஒரு ப்ரப்போசல் சொல்லுங்கள். நிறையா ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கோம். நான் ப்ரப்போசல் ஏதாச்சும் ஒன்று பர்டிகுலராக இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு மெசேஜஸில் வர்றது தான். அதில் நான் மெசேஜஸில் வர்றது எப்படி, அது வந்து நான் ஒரு கவிதையாக உள்ள மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு கவிதை நடையாக இருந்துச்சு. அப்போ நான் ஸ்ரீலங்கனில் சிங் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்படின்னா, உங்களோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட வாய்ஸ் மாதிரியும் நீங்களும் அழகாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக எனக்கு தெரியலை. பட் அவங்க நிறைய விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் சாங் பாடுற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, மனசுக்கு பிடிச்ச ஒரு சிங்கர், எனக்கு நீங்கள் லைஃப் லாங் என் கூட இருந்தீங்கன்னா நல்லோம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய விஷஸ் வந்திருக்கு. சூப்பர் பிரதர். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன மாதிரி நானும் இப்போ அதையே சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் பாடுற பாடல்கள்லாம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி நீங்களும் ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஆளாக போகிறீங்க. ஓகேங்களா? எங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஓகே, ஹாய் முகேஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நீங்களும் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோன்னா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு தோணுதா? இதாங்க சார் ஒரு கடவுளுங்கிறது அப்படிங்கிற. ஓகே ப்ரோ, முகேஷ் ப்ரோ. ஸோ இப்போ சரிகமாபால ஒரு பெரிய சிங்கர் நீங்கள், ஓகேங்களா? சிங் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ எப்போ இந்த சரிகமாபாக்குள்ளே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, இனிஷியலாக நான் வந்து எனக்கு பெருசாக நான் அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆக்சுவலாக. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸால தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோட்டிவேட் பண்ணி உன்னால முடியும்டா அப்படிலாம் சொல்லி, ஸோ அப்படி வந்தது தான். ஸோ பேசிக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பயங்கரமாக கடமை போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படி ஹிப்ஹாப் தமிழா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோட்டிவேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த முகேஷை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா இவங்களாம் சொல்லனா பேசிக்காக நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவுமே கிடச்சதில்லை. ஸோ அப்படியே ஒரு ஃபெட்டப் ஆகி ஒரு இடத்துல உட்காந்தது தான். சரி, அப்புறமா இதுவும் ட்ரை பண்ணாமல் வேணாமா அப்படின்னு ஒரு டைலமாலே இருந்தோம். சரி, எல்லாரும் சும்மா ட்ரைட் அவுட்ரா அப்படின்னாங்க. ஓகே, முகேஷ் வந்து சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. முகேஷ் இந்த சரிகமாபாக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாப்புல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நார்மலான ஸ்டேஜஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அங்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார வச்சுருவாங்க, லைக் சாங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், ஆனால் ஒரு சாங் பாடுவோம். அந்த சாங்கும் வந்து யாரும் இருக்க கூட மாட்டாங்க. ஸோ சும்மா தனியாக பாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கா. ஓகே, இப்போ அந்த மாதிரிலாம் வந்து என் பாட்டை கேட்குறதுக்கு ஒரு மக்கள் இருக்கணும்ப்பா, எனக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கணும்ப்பா, என்னை எல்லாம் ரெகனைஸ் பண்ணணும்ப்பா, நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற நேரம் இந்த மாதிரி சரிகமாபாங்கிற ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைக்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு? ரொம்பவே ஸ்பெஷலாக தான். சும்மா பாடிட்டு இருந்தேன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் கொண்டு விட்டால் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் டெஃபினட்டாக. ப்ளஸ் வந்து ஸ்பெஷலாக 4 ஜட்ஜஸ் இருக்காங்க வேறு, ரொம்ப ஃபேவரட் எல்லாருமே டெஃபினட்டாக. ஓகே, அந்த 4 ஜட்ஜஸில் உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜ் எந்த ஜட்ஜ்? எனக்கு இவங்கெல்லாம் க்ளோஸ் டு ஹார்ட் பாய். இவங்க என்னை எப்போ பார்த்தா 4 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கொடுக்குற மாதிரி ஐடியாலாம் இல்லை. கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை. சரி, 4 பேரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அந்த 4 பேரை பற்றி சொல்லுங்கள். சைந்தவி மேம் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டு. ஏதாவது தப்பு சொல்லணுன்னாலும் அதை வந்து ரொம்ப கன்சோலிங்காக, ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி மைண்டில் கரெக்டாக ஏற்றிடுவாங்க. ஸோ பேசிக்காக சைந்தவி மேம் வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டு. கார்த்திக் சார் வந்து கரெக்டாக நோட் பண்ணுவார் எல்லாத்தையும். பேசிக்காக ஜட்ஜ்மெண்ட்னா கரெக்டாக இருக்கும். தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். தப்புனா என்ன தப்பு கரெக்டாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நாங்கள் சரி பண்ணிட்டு வந்துடும். ஸோ பேசிக்காக அவருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால தான் அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து கார்த்திக் சார் பற்றி இது. பிபி சார் வந்து எப்போவுமே ஒரு பயங்கர ஃபன்னாக இருப்பார். ஃபன்னாக இன் சென்ஸ் திடீர்னு ஏதாவது ஒரு கவுண்டர் போடுறது எப்போவுமே. அதனால்
செட்டே ஒரு மாதிரி ஃபன்னாக வச்சுருப்பார் விபி சார். ஸ்ரீனிவாஸ் சார் வந்து வெரி ஸ்வீட் பர்சன் அவர். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து ஒரு பாடல் எங்களுக்காக நீங்கள் பாட போகிறீங்க, அது என்ன பாட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே, வேறின்றி விதையின்றி விண்தோவும் மழையின்றி, இது என்ன இவள் தோட்டம் பூ பூக்குதே, இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் பூந்தளிரே. சூப்பர் 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 ப்ரோ. ஏன்னா பின்னாடி ஒரு ஸ்ருதி போய்கிட்டு இருக்கு, அதையும் ஓவர்டேக் அடிச்சு உங்க ஸ்ருதி போகுது அப்படின்னா அப்போ ஒரு பேஷனேட்டடாக ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த டேலண்ட் உங்களை எங்கேயோ கூட்டு போக போகுது பிரதர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸோ மச். கடைசியாக வந்து இந்த ஒரு கேள்வி வந்து சிங்கர் எல்லார்ட்டையுமே கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக சிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இருக்கு என்ன என்ன என்னன்னு சொல்லுங்க நீங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் உண்மையை பேசிட்டு கடைசியில் போய் பேசினா என்ன? இல்லை இல்லை அப்படி இல்லை, சரி அப்படி இல்லை அப்படி இல்லை. சரி, நிறைய அப்ரோச்சஸ்லாம் வந்திருக்குல்ல கண்டிப்பாக. இல்லை ஆக்சுவலாக சொல்லணும்னா நிறைய பேர் நல்லா பாடுறீங்க, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யா ஓகே. வணக்கம் அருளினி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் சிறப்பா இருக்கேன். நீங்க? சிறப்பா இருக்கேன், அருமையா இருக்கிறேன். உங்க தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. நன்றி. என்ன காரணம் அதற்கு? அதெல்லாம் எனக்கே தெரியல, தானா வந்தது. தானா வருகிறதா? ஓகே. சரி, அருளினி என்ன மீனிங் அது? அருளினினா பிளஸ்ட்னா இருக்கும். ஓகே. யார் அந்த பேர் வச்சா உங்களுக்கு? என்னுடைய லேட் சார், என்னுடைய ஆசிரியர். ஆசிரியரா? ஆமா. சரி, அப்பா அம்மா வச்ச பேரு? அஸ்வினா. அஸ்வினா. ஏன் மாத்திட்டீங்க? ஏன்னா ஐயா கொடுத்த பேர் வந்து எனக்கு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி. ஸோ எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் இது பேர் மாற்றிக்கலாமா அப்படின்னு. ஸோ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அஃபிஷியலி மாற்றலாம் பிலோ 18 years old. ஸோ நான் மாற்றினேன், கிடச்சிது, அவ்வளோதான். கிடச்சிருச்சு, அவ்வளோதான். அப்படியே இது பண்ணிட்டேன். ஓகே. சரி, இப்போ அருளினி நீங்கள் இப்போ ஒரு சிங்கர், ஓகேங்களா? என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பாட்டு பாடணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் முதல்ல பாடின பாட்டு என்னது? அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஆரம்பித்த என்னோட வாழ்க்கையில் வந்து இசைதான் பெரிய பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய அதுதான் என்னை ஹீல் பண்ணுச்சு. எனக்கு ஆட்டிசம் இருந்துச்சு சின்ன வயசில். ஸோ அப்போ வந்து எனக்கு பேசவும் வராது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, ரேடியோவில் பாட்டுலாம் ஓடுனா அப்படியே ஹம் பண்ணுவேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அதை கண்டுபிடிச்சாங்க எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு. நான் 7 வயசுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தேன். பாட்டு வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது, அப்படி தானே? ஆமாம். உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யார்? பிரதீப் குமார். பிரதீப் ரொம்ப பிடிக்கும். எதனால்? அவரோட பாடல் வந்துட்டு என்னை நிறையா ஹீல் பண்ணியிருக்கு. யூனிவர்சிட்டி டைம் அப்போது, இப்போ நான் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு தான் இருக்கேன் மலேசியாவில். ஸோ அப்போ அசைன்மெண்ட்லாம் கேட்கும் போது அப்படியே நல்லாயிருக்கும், வேற லெவலில் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறதுக்கு வார்த்தையே தேவையில்லை, அவ்வளோதான். சார், அடிக்கடி வந்து மியூசிக் என்னை ஹீல் பண்ணிச்சுன்னு சொல்கிறீங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் மியூசிக் உங்களை ஹீல் பண்ணிச்சு? எங்கே டவுனாக இருக்கும் போதெல்லாம்? டவுனாக இருக்கும் போதும் சரி, நிறைய விஷயங்கள்னு சொல்லலாம். மன உளைச்சலில் இருக்கும் போதும் சரி, திடீர்னு வந்து நம்ம ஒரு கட்டத்தில் என்னடா இது வாழ்க்கை, ஏன் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் தரல, அப்படிலாம் நம்ம நிச்சயமாக நினச்சிருப்போம்ல. அப்போதான் எனக்கு இசை வந்து என்றைக்குமே எனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கு. அது எனக்கு எல்லாமே. ஆமாம், எல்லாமே. மலேசியான்னு சொன்னீங்க, மலேசியா தான் இருந்தோம், பிறந்தோம், படித்தோம் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் பார்க்குறதுக்கு மலேசியா பொண்ணு மாதிரி இல்லை, ஏதோ நம்ம ஊர் சைடு தூத்துக்குடி சைடு உள்ள பொண்ணு மாதிரி, திருநெல்வேலி சைடு உள்ள பொண்ணு மாதிரிலாம் இருக்கீங்க. எனக்கு பாவாடை தாவணினா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதனால நான் போட்டுக்கிட்டேன். ட்ரெடிஷ்னல் இப்படி தான் ட்ரெடிஷ்னலாகவும் இருப்பீங்களா நீங்கள்? ஆமாம், அங்கேயும் அப்படி தான் இருப்பேன். மலேசியாலையும்? கிரேட் தாங்க, நீங்கள் கிரேட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா என்ன பாடல்? நிறைய பிடிச்ச பாடல்கள் இருக்கே. ஒன்று சொல்லுங்கள், ஏன்னா இப்போ நான் உங்களை பாட சொல்ல போகிறேன். ஓ, நீங்கள் அப்படி வரீங்க? அப்படி வரேன். கொஞ்சம் மைனாக்களே. கொஞ்சம் மைனாக்களே. ஓகே, அது பாடுறீங்களா இப்போ? தாராளமா. ஓகே, ரெடி? 1 2 3. கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள், அடையின்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, நாளை வரும் கனவு அதை நான் ஏன் நம்பணும்,
தான். சரி, உங்களோட ஃபைனல் டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல, இது ஆகணும் அப்படின்னு, அது என்னது? ஃபைனல் டெஸ்டினி ஆமா, இது ஆகணும், இந்த மாதிரி நான் ஆகணும், ஒரு இடத்துக்கு போகணும், கொஸ்டினுக்கு. இசை மூலியமாவா அல்லது அது உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன தோணும்? ஃபைனல் டெஸ்டினின்னு வரும்போது அது ஆக்சுவலி என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த எய்ம் இருந்திருக்கு. நான் கோத்ரூ பண்ண பிள்ளைங்களுக்காக வந்து நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும். ஏன்னா ஆட்டிசம்னு வரும்போது அதெல்லாம் ஒரு குறையாக பார்க்குறாங்க. ஆனால் நான் அது மேடையில் சொல்லியிருப்பேன், இப்போவும் சொல்கிறேன், ஆட்டிசம் வந்து ஒரு சூப்பர் பவர், அது ஒரு டிசபிலிட்டி கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட உள்ள பிள்ளைங்களுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்காக அம்மா அப்பா எவ்வளோ கவலையாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆறுதலாகவும் ஒரு முன் உதாரணமாகவும் இருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஹைட்டுக்கும் ரீச்சுக்கும் போவீங்க. அதுலேருந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வேற லெவலில் வருவீங்க. நன்றி. தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes.